வணக்கம். நான் உங்கள் டாக்டர் செந்தில் பேசுகிறேன். கேன்சர் புற்றுநோய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நிறைய இடத்துல பார்க்க முடியுது. முதல்ல பார்த்தீங்கன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு எங்கேயோ கேன்சர் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில், நம்ம ரிலேட்டிவ்ஸில், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட, நம்ம ஆஃபீஸ் கலீக்ஸில் நிறைய பேர் கேன்சரில் அஃபெக்ட் ஆகி இறந்து போகிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு நிறைய கேள்விப்படுறோம். இப்போ நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் இல்லை ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கவங்க கேன்சருக்கு அஃபோர்ட் பண்ண முடியுது. அதாவது அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்குது, இல்லை சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது, இல்லை ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது. ஏன்னா கேன்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம், இல்லை பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம், அது மாதிரி ஒரே டைம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் ஆகிட்டு வந்துடுற வியாதி கிடையாது. கேன்சரில் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்குது, நிறைய சிட்டிங்ஸ் போக வேண்டியது இருக்குது. இது பொருளாதாரம் ரொம்ப இன்றியமையாத ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இது அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கவங்க டெஃபினட்டாக இது அவங்களால இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட போதுமான பொருளாதார வசதி இருக்குது அப்படின்னும் போது பாதுகாக்க முடியுது.